கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியின் மணவாளன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தாவீதைப் போல தேவனுக்கு பிரியமானவர்களாய், அவரை ஆராதிக்கிறவர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படலாம். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில விழுந்து கிடக்கிற ஒரு கூடாரத்தை குறித்து நீங்கள் வேதனைப்படலாம். இது எப்படி எழும்பும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வேளை அதை குறித்து ஒரு நம்பிக்கையற்று காணப்படலாம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது பாருங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்த கூடாரம் விழுந்து கிடக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையாகிய கூடாரமா, உங்கள் ஊழியமாகிய கூடாரமா, உங்கள் பொருளாதாரமாகிய கூடாரமா, உங்கள் பிள்ளைகளாகிய கூடாரமா, உங்கள் விசுவாசமாகிய கூடாரமா, உங்கள் சந்தோஷமாகிய கூடாரமா, இப்படி எந்த கூடாரம் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது? ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது போல தேவன் விழுந்து கிடக்கிற அந்த தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் அதை செய்வேன் சொல்றார். நானே அதை செய்வேன் சொல்றார். நான் சொன்னதை நான் செய்கிற தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நம்ம வேதத்துல பார்க்கும்போது பூமியானது ஒரு ஆழத்துல இருந்தது, அது மேல இருள் இருந்தது, அது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. அங்கே தேவனுடைய வார்த்தை கடந்து வந்த போது தேவ திட்டங்கள் அதிலே நிறைவேறிற்று. தேவன் அதிலே மனிதர்களை உண்டாக்கி அவர் அந்த பூமியை அவருக்கு ஏற்றபடி அதை சிருஷ்டித்து அதை மகிமையாக மாற்றினார். அது அவருடைய வார்த்தையினால மாத்திரம். அப்படித்தான் இன்றைக்கும் உங்களுக்காக தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பி விழுந்து கிடக்கிற அந்த கூடாரத்தை தேவன் எடுத்து நிறுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, அதன் திறப்புகளை தேவன் அடைப்பேன் என்று சொல்லுகிறார். அதன் திறப்புகள் வழியாதான் சத்துரு உள்ள வந்து எல்லா காரியத்தையும் திருடுகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த விழுந்து போன கூடாரத்தை தேவன் எல்லா திறப்புகளையும் அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துகிறவர். இன்றைக்கு பழுதாய் போனதை நாம் சீர்படுத்தாதபடியினாலே அது இன்னும் அது பழுதாகி கொண்டே போகிறது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவன் அந்த பழுதாய் போனதை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சீர்படுத்தி முந்தின சீருக்கு பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். முந்தின சீருக்கு கொண்டு வருவேன். கடந்த நாட்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில அப்படி ஆசீர்வாதமாய் இருந்தோம். எங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். எங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது, ஒரு கொண்டாட்டம் இருந்தது, ஒரு துதி இருந்தது, ஊழியங்கள் அப்படி ஆசீர்வாதமாய் இருந்தது. இப்படி என்னுடைய விசுவாசம் அவ்வளவு ஒரு வலிமையான ஒரு விசுவாசம் எனக்கு இருந்தது. இன்றைக்கு இந்த கூடாரமெல்லாம் விழுந்து கிடக்குதேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த விழுந்து போன கூடாரத்தை நான் முந்தின சீருக்கு கொண்டு வருவேன். அது முன்பு இருந்தது போல அதை நான் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே
எந்த விழுந்து போன காரியத்தை குறித்து அவர்கள் வேதனைப்படுகிறார்களோ, நம்பிக்கை இழந்து காணப்படுகிறார்களோ, அந்த காரியத்தை தேவன் அப்பா நீ பொறுப்படுத்து. அந்த விழுந்து போன கூடாரத்தை நீ தூக்கி எடுத்து முந்தின சீருக்கு அதை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியே பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை புதிதாக்கி ஆசீர்வாதமாக்கி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீ காரியங்களை செய்கிற தேவன், நீ சிருஷ்டிக்கிற தேவன், நீ உண்டாக்கி கொடுக்கிற தேவன் அப்பா. அப்படியே செய்து உங்களுடைய பிள்ளைகளை மகிமை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.